ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் ஹெல்நாட்டை கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நந்தினி அவங்க அம்மாட்ட தந்தை உயிரோடு இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் சந்தோஷப்பட்டு, நீ சொல்கிறது உண்மையா? உன்னோட தந்தை உயிரோடு இருக்காரா? ஆனால் நீ தானே சொன்ன சந்திரன் உன் கண்ணு முன்னாடி தந்தையை கொன்னதை அப்படின்னு சொன்னோடனே நந்தினி, ஆமாம் தன அண்ணன் தான் இப்போ சொன்னார் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவந்திகா சந்தோஷப்படுறாங்க. நீ உன்னோட அண்ணனை நீ இப்ப சந்திச்சதானே, உங்க அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? அவர் யுத்தம் முடிஞ்சு வரும்போது அதிக காயம் ஏற்பட்டிருக்கும். அவருக்கு காயப்பட்ட இடத்துல எல்லாம் நான் மருந்து போடுவேன். மருந்து போட்டோன்னே எல்லா காயங்களும் சரியாயிரும். ஆனா இப்ப சிறைச்சாலையில இப்படி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அவரோட உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு என்னால மருந்து போட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இதை பார்த்த நந்தினியும் வருத்தப்படுறாங்க. இதுக்கு மேல நம்ம எல்லாருமே சகிச்சுக்கிட்டு இங்க இருக்க வேண்டாம். தன அண்ணனுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி நம்ம இந்த வேதனையிலிருந்து தப்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். என்னோட தன அண்ணனை சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்க வைக்கிறேன். தப்பிக்க வச்ச உடனே அவரு நம்மளை எல்லாத்தையுமே காப்பாத்தி இங்கிருந்து கூப்பிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. சரியான நேரத்துக்கு தான் நான் இப்ப காத்திருக்கேன் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே ஒரு பணிப்பெண் அந்த ரகசியத்தெல்லாம் கேட்டுறாங்க. அடுத்த காட்சியில அந்த பணிப்பெண் ஹெலனாட்ட அந்த ரகசியத்தை சொன்ன உடனே துரோகிகளுக்கு உதவி செய்யறவங்களும் துரோகியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நான் அரசர்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு அந்த பணிப்பெண் கேட்ட உடனே, வேண்டாம், நானும் இதை பத்தி அரசர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையில இருக்கிறதுக்கு நான் யாரு? தனநந்தனை தப்பிக்க வைக்கிறதுக்கு நந்தினி உதவி செய்யறானா தாராளமா செய்யட்டுமே. இந்த விஷயத்துல சொல்ல போனா நான் கூட உதவி செய்வேன் அப்படின்னு ஹெல்னா சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற காசை எடுத்து அந்த பணிப்பெண்ணுக்கு கொடுத்துட்டு, இந்த விஷயத்த யார்கிட்டயுமே நீ சொல்லாத, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பணிப்பெண்ணும், ஆனா நீங்க தானே சொன்னீங்க துரோகிகளுக்கு உதவி செய்யறது துரோகம்னு. இப்படி இருக்கிறப்ப நான் இதை சொல்லாம இருந்தா நானும் துரோகம் செய்யற மாதிரி தானே அப்படின்னு அந்த பணிப்பெண் சொன்ன உடனே, சொல்றது உண்மைதான், ஆனா இந்த குற்றத்தை செய்யறது நான் இல்ல, நீயும் இல்ல, நந்தினி தானே. விஷயத்துல நான் நந்தினிக்கு உதவி செய்வேன் தான், ஆனா சந்திராவுக்கு நந்தினி தான் இத்தனையும் செஞ்சா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் சந்திரா நிரந்தரமா நந்தினியை விட்டு பிரிஞ்சிருவான். சோதரனை பாக்குறதுக்கு நந்தினிய அனுமதிச்சான். இனிமேல் பாரு, தனநந்தனை தப்பிக்க விட்டது தெரிஞ்சுன்னா எப்பவுமே நந்தினிக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு ஹெல்னா சொன்ன உடனே பணிப்பெண் யோசிக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினியோட அறையை காட்டுறாங்க. அங்க வந்த சாயா கவலையோட ஒரு கடிதத்தை வச்சு நிக்கிறாங்க. இதை பார்த்த நந்தினியும், சாயா அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு உதவி செய்வியா? முக்கியமா உதவி செய்யறேன், ஆனா எதுக்கு அழுதுகிட்டு நீ நிக்கிறன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, என்கிட்ட எதுவுமே கேட்காத, இந்த கடிதத்தை எப்படியோ நீ சத்யாட்ட கொடுத்துரு. ஏன்னா இந்த கடிதத்தில் இருக்கிற விஷயத்த நான் அவன்கிட்ட வாய் திறந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. வேறு ஒருத்தரோட எனக்கு திருமணம் பேசிட்டாங்க அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோடனே நந்தினி அதிர்ச்சியாகி, என்ன வேற ஒருத்தருக்கும் உனக்கும் திருமணம் நடக்க போதா? யார் நிச்சயம் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்திரா எனக்கு கலிங்கத்தரசரோட திருமணம் நிச்சயம் பண்ணி வச்சிட்டாரு. இதை கேட்ட நந்தினியும், ஆனா சத்யஜித்தோட நிலைமை நீ அவனோட விரும்புறியே அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, நான் சத்யஜித் விரும்புறேன் தான், ஆனா சந்திராவோட விருப்பத்தை நான் மறுக்க முடியாதே. அவன் எல்லாரும் முன்னாடியும் இத சொல்லிட்டான், இந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணி வச்சுட்டான். இந்த நிலையில நான் பின்வாங்கினேன்னா சந்திராவுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் பெரிய அவமானம் ஆயிரும். இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே நந்தினி, ஆனா நேசிக்காதவரை நீ திருமணம் செய்யறேன்னா அது தற்கொலைக்கு சமமாச்சே. இதை கேட்ட சாயாவும் அழுக, சத்யஜித் விரும்புறேன்னா அனைவர் முன்னாடியும் நீ சொல்லிரு. நேசிக்கிறவரை திருமணம் செய்யாம சொல்றதுக்கு தயங்கிட்டு கோலை மாதிரி இருக்காத. கோலையில நந்தினி ஒருத்தரை மனசார நேசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை விலைக்கு வைக்கிறது துணிச்சலான காரியம். என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு, எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய, இந்த கடிதத்தை சத்யஜித்திட்ட கொடுத்துரு அப்படின்னு நந்தினிட்ட அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. இரவு என்னைய சந்திக்கிறதுக்கு வருவாரு, அந்த நேரத்துல இதை கொடுத்துரு, ஆனா இதுக்கு மேல என்னைய கேட்காத எதையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. சாயா சாயான்னு கூப்பிடுறாங்க. நந்தினி கூட கூப்பிட சாயா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு அவங்க தந்தையை நினைச்சு பாக்குறாங்க. இப்போதே உனக்கு திருமணத்தை ரத்து செய்யறேன், பெருசா ஒண்ணும் நடக்காது, ஆனா என்ன நிமிர்ந்து பார்த்தவங்க முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா இருக்கும்.
தவறிய அரசன்னு பேர் கிடைக்கும், பாரத நாட்டுல மகத நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும் அப்படின்னு நந்தன் சொன்னதை நந்தினி நினைச்சு பாக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க நந்தன்ட்ட சொன்ன விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. நீங்க தலை குனிய கூடாது, நிமிர்ந்து தான் இருக்கணும், அதனால திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொன்ன விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் ஒரு பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. அந்த நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.